பார்க்க வந்த கிளி சாட சொல்லி பேசுதேடி முத்தம்மா முத்தம்மா போல் பாப்பா பொம்பளைக்கு ரசிக்க தெரியாது ஆளுக்கிற மொத்த பையனா நல்லா எங்க கை வைக்க ஆளை பர மூஞ்சி பர மாறி பர ரசித்து பர எங்க கை வைக்க ஆளுக்கிற மொத்த பையனா அது என்ன புட்டுட்டே விழுந்து போயிருது என்ன வாயா தொடு உட்கார தொடு தங்கச்சி தொடு முன்னாடி கூட்ட தொடு ஆளுக்கிற மொத்த பையனா ஆளை பர மூஞ்சி பர மாறி பாரு ஆமா வீரகால போ தொட்டுடுவாங்க அங்க மட்டும் நினைக்காத வேற ஒரு வேணா கூட சொல்லு ஏய் வாய் வச்சிட்டு கம்மன இருக்கிற கேன புண்டிங்களா மாமா ஓய் நாங்க சத்ராஜி தெரியுமா தெரியாதா அப்பா ஏய் நான் வாடாதடா மாப்ள சொல்லிருக்கேன் ஆமா சரி பொம்பளை கிட்ட யோகிகார் பூஜைவன் அண்ணா ஓய் பொம்பளை கிட்ட ரசிக்க தெரியாதா ஐயோ ஏன்னா நல்லா ரசிக்குவாயா எப்பேல நல்லா பாட்டில விடுறா சீக்கிரமா நல்லா பாட்டா விடு நீ சொல்லுங்க பாக்கலா ஐயோ நீங்க சின்ன வயசா இருக்கும்போது அப்பப்ப நினைப்பு வந்தா பாட்டில் விடுவாயா கொஞ்சம் பெரிய வயசு ஆகி போச்சு ஒரு நாள் நினைப்பு எடுத்துக்கிச்சுன்னு அது எங்கேயும் உடஞ்ச பாட்டிலன்னு எனக்கு தெரியாம போயிருச்சு எடுத்து விட்ட வேகத்துல அப்படி பெலாப்பழ மாட்டு விட்ட வேகத்துல சருன்னு போய் கிழிஞ்சிட்டு போய் பெலாப்பழ மாட்டு பொழந்துக்குச்சாயா நாசமா பண்ணுவேன் பாத்துட்டு என்ன பண்ண ஆளை பாரு ஏய் பிள்ளை பாடுறா சவுச்சல கட்டி ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டு போய் வந்துக்குது நல்ல பாட்டா பாடுறா நல்ல பாட்டா நல்ல பாட்டு பத்தி பாட்டா பாடலாமா பாடு அதே சொல்லி பாடுறீங்க இல்ல சொல்லி கொடுக்கணுமா சாமி வரணும் கேக்குறேங்க எல்லாத்துக்கும் அவர் மத்தாளக்காரர் அவர் குந்தி அம்மா நீ கர்ண நீ கை பிடிக்காத அம்மா அம்மாவை கத்தனல்ல அப்புறம் ஏத தாளத்துல ஊதி போட்டோம் வேற ஒண்ணும் இல்ல தப்புதான் மன்னிச்சுக்க பாடு சாமி நீ பாடு பாடுவி என்ன பாடுற பாரு பாடுன பார்க்கலாம் போடே பாட்டு பாடலாம் நீ என்னடா எங்கெங்கே போற முன்னாரே குரல் சொன்னது தெரியாம எடுத்துட்டு வந்துட்டா பாடு பாடுறது விடுவீங்களாடா இல்ல இப்ப பாடு பாடு பாடி சொல்லு நாட்டுக்கு பாணியை பேர் மட்டும் போடே வாராய வெண்ணிலாவே சாமி பாட்டு பாடு போடே வாராய வெண்ணிலாவே சேராயோ என்ற கதையா நீ புடை முடிட்டு உள்ள போடா ஆட்டா உள்ளது எரா உள்ளது சொரா எனக்குள்ள மேயுது கண்டா உக்காருக்கு இத்த தொலை என்ன பாடுற போடுற பிள்ளைக்கு என்ன பாடுற போடுறா யாரு இப்ப கூப்பிட்டா கூப்பிடாதே வருவோம் வீட்டுல உள்ள என்ன உள்ள போனா வெளியே துரத்துறாங்க வெளியே வந்தா உள்ள துரத்துறாங்க எங்கதான் போறது அதேதான் சொல்ற உள்ள போ வராதுங்க அண்ணனா அண்ணனுக்கு ஓமர்தே ஏய் தங்கச்சி பாரு தங்கச்சியா என் தங்கச்சி அங்க தங்கச்சி இப்படிதான் மொழை தொட்டு தொட்டு பேசுவியா தங்கச்சி என் தங்கச்சி தங்கமான தங்கச்சி தங்கமான தங்கச்சி நல்ல பாட பாடு சலக்கு சலக்கு சரிக சேல சலக்கு 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 வெக்க வந்தா சலக்கு விலகு உனக்கு குளிரடா என்ன எடுத்து போத்திக்கோ ஆனா போலடா போல ஒட்டிக்கோ அடடா அல்வா துண்டு நான் புடிச்சு அல்வா துண்டு இருப்போ புடுக்கா இருப்புடா ஏன்னா அப்புறம் மாத்தி மாத்தி பாடுறா கொஞ்சம் திக்குவாய் கொஞ்சம் பாடுற பாரு பாரு மலர்களை போல் தங்கை உறங்குகிறார் அண்ணன் உம கொடுப்பான் அதே கொடுப்பாங்க அண்ணன்
வேலையை எடுத்து கொடுக்கணும் மட்டும் வரமாட்டேன் போ. அண்ணா ஆ, நாமளே பேசிக் கொண்டிருந்தா வெகு நேரம் ஆகி போயிடும். வெகு நேரம் ஆகிவிடும். ஆணாக இருந்தால் அப்பமார்களும், அப்பமார்களும், பெண்ணாக இருந்தால் அருமையான தாய்மார்களும், தாய்மார்களும் சிறுவராக சிங்கள கடல் போல் அமர்ந்திக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அமர்ந்திருக்கும் பொழுது அமர்ந்திருக்கும் பொழுது நான் யார், யார் யார் என்னோட பேர் என்ன, இந்நேரத்துக்கு யாருக்கு போன் பேச? யார்? என்னோட பேர் என்ன, பேர் என்ன? படி சொல்ற சில்ற யார் சொல்றேன். சொன்னதெல்லாம் காதல் நுழைஞ்சுதா? எங்க ஆயா நுழையறதுக்கு எல்லாம் மத்தால சத்தத்தினால ஒண்ணும் கேட்கல எனக்கு. ஆமாப்பா, சோதி மதியம் இல்ல, சோதி மதியம் இல்ல, சோழ குயிலை போல, சோழ குயிலை போல கோகிலாதேவி என்று மாதி. ஓகே, கோகிலாதேவி, கோகிலாதேவி. சரி, மச்ச வெளியழகி உச்சமில்லாத ரூபி, மச்ச வெளியழகி உச்சமில்லாத ஊமி, 1000 மின்னலில சோதி மின்னலை போல, சோதி மின்னலை போல. என் பேர் தான் கோகிலாதேவி கூப்பிடுவாங்க அம்மா. கோகிலாதேவி. சரி அம்மா. ஆயா, கோகிலாதேவியாக இருந்தாலும் ஆமாம்மா, உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையா எப்ப பிறந்தீங்க, எதுல பிறந்தீங்க, எந்நேரம் பிறந்தீங்க, கம்பு காட்டுல பிறந்தீங்களா, சோள காட்டுல பிறந்தீங்களா, பருத்தி காட்டுல பிறந்தீங்களா, குச்சி காட்டுல பிறந்தீங்களா, இல்ல உங்க அம்மா ஏரி வேலை செய்யும் போது பிறந்தீங்களா? நீ எதில் பார்த்த? எங்க அம்மா ஏரி வேலை செய்யும் போது பிறந்தேன். அப்படியா? வேலை செய்வா? ஆமா, எங்க அம்மா 10 மாசம் பிரசவ வலி பிடிச்சிச்சு. எங்க அம்மா பனை மரத்தை அப்படி போய் கட்டி பிடிச்சிட்டு இப்படி முக்கனாலாம் புதக்குன்னு முட்டிட்டு வந்து சட்டிக்குள்ள விழுந்துட்டான். அதனால ஏரி வேலையில தான் பிறந்தேன். அப்படியா? அப்படி இருக்கலாம். பெற்ற தாய் யாரும் தெரியுமா? வேடி சொல்றேன், சொல்லு.
முந்தி தவக்கடந்து 300 நாள் சமந்தி சுமந்து பெற்ற தாய் ஆறு யாரு? கோமதிவள்ளி கோமதவள்ளி. உண்மைதான். சரிம்மா. பால் ஊத்தி சீராட்டி பாங்க வளர்த்த தந்தை கோமதராஜனை பெற்ற தந்தை அம்மா பெற்ற தந்தை. சரிம்மா. கோமதராஜனுக்கும் கோமதவள்ளிக்கும் நீங்கள் முண்டியா பிறந்தீங்களா? நீங்கள் ஒரு விழா பிறந்தீங்களா? தனியா பிறந்துட்டேன். சரிம்மா. அப்படி பிறந்து வளர்ந்து எந்த நாட்டு மகன் திருமணம் செய்து கல்யாணம் ஆயிடுச்சா? ஏடி கேக்குற? கணவனா கட்டுத்தாலி கால் நிறைய தொங்குது, மன்னவன் கட்டுத்தாலி மாறுமுட்ட தொங்குது. ஐயோ, எனக்கு கல்யாணம் ஆன பொம்பளைங்களே எனக்கு சேராதாயா? ஏனா தூரமாப்பா. ஐயோ கடவுளே, ஐயோ எனக்கு கல்யாணம் ஆன பொம்பளையே சேராது. ஏனா இன்னைக்கெல்லாம் நான் கூத்துக்கு வர மாதிரியா இருந்துச்சு. மூர்த்தி அண்ணன் கூட்டிட்டு போய் கொலாயில் நாள் குளுக்கோ சேர்த்தல நீங்க நான் கூத்துக்கு வந்திருக்க மாட்டேன். ஆமா ஆமா. எங்க அப்பா மாதவதியார் அவருதான் என்ன காப்பாத்தி கூட்டு வந்தாரு. இன்னைக்கு எங்க கோவலங்காடு கூத்து. நேத்து எங்க கூத்துக்கு போனேன், அரூர் ஊத்தங்கார தாண்டி போயிட்டேன். போயிட்டு வரதுக்கு மத்தியானம் 3 மணி பக்கமா ஆகி போச்சு. சரி இன்னைக்கு கூத்து இல்லைன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், அங்க இங்க நாயாட்டி சுத்திட்டே இருந்துட்டேன். தூங்கவே இல்ல. அப்புறம் ஒரு 6-7 மணிக்கு பக்கமா போன் பண்ணி ஊருக்கு என்ன, கோமாளி இன்னைக்கு கோவலங்காடு கூத்துறா, எல்லாம் நேரமா வந்துரு, இல்லைன்னா கூத்தாடிகளை பிடிச்சி எல்லாரையும் ஊண்டிட்டுருவாங்க அப்படின்னாரு. சரி நானும் பயந்துட்டு என்ன பண்ணேன், 2 டப்பா தண்ணி எடுத்து ஊத்திட்டு பேண்ட் சட்டை எல்லாம் எடுத்து போட்டுட்டு பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு நேரா இளம்பலி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். 5 பஸ் நின்னுச்சு, 5ஆம் நம்பர் பஸ் நின்னுச்சு. யாருன்னா கொண்டு வந்து இறக்கி விட்டுருவான்னு சொல்லி என்ன பண்ண, அந்த பஸ்ல ஏறி பார்த்தாயா, எனக்குன்னு கொடுத்து வச்ச மாதிரி ஒரே ஒரு சீட்டு கம்பி வர மாதிரி இருந்துச்சு. ஒரே சீட்டு? ஆமா. அந்த சீட்ல போய் உக்காந்து கம்பி அப்படி சாய்ஞ்சி நல்லா தூங்கி போயிட்டாயா. தூங்கிட்டா. ஏன்னா அங்க போனா தூங்க முடியாது, இப்பவே ஏதோ போற வரைக்கும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி கண்ணா சந்துட்டாயா. இளம்பேரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருந்து பஸ் எடுத்துக்கிட்டு சந்தைப்பேட்டைக்கு வந்தாங்க. சந்தைப்பேட்டைக்கு வந்ததும் பொம்பளைங்க கூட்டம் எதுக்குதான் அத்தனை கூட்டமா தெரியலையா. அது இந்த பெரிய பஸ் விட்டாங்க, பொம்பளைங்க இவத்திருந்து அவத்து போறது கூட ஏறிக்கிறாங்க. கவர்மெண்ட் பஸ். ஆமா. அப்புறம் சந்தைப்பேட்டையில பொம்பளைங்க கூட்டம்னா பொம்பளைங்க கூட்டம் அதிகம், ஆம்பளைங்கள காணும் அதிகமா. நீ எல்லாம் எதுக்காக அதுல ஒரு பொம்பளை பாத்தீங்கன்னா நல்லா இத்தாசோடு இருப்பா, வரப்பா பொம்பளை அப்படின்னா மத்தது சொல்லவா வேணும். அவ ஏறினதும் கண்டக்டருக்கு அந்த படிவாரமா அந்த பொம்பளை நின்றுட்டு இருந்துச்சு. இப்படி ஓரமா நிக்காத, திடீர்னு பிரேக் அடிச்சா எல்லாம் உருண்டுட்டு போய் பூசிட்டு காயிட்டு உடஞ்சி போயிருவேன். நல்லா சென்டரை போய் பார்த்து நல்லா கம்பி நல்லா 2 கையில இறுக்கி பிடிச்சி நல்லா நின்னுக்கா, அப்பதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னதும் அந்த பொம்பளை என்ன பண்ணிச்சு, என் பக்கத்துல வந்து நின்னு 2 கையை தூக்கி பிடிச்சி கம்பி பிடிச்சி நின்னுக்கிட்டா. அந்த டிரைவர் கை சந்தல என்னத்த பார்த்தானா தெரியலையா, பஸ் ஆக்சிலேட்டர் போட்டு மிதின்னு மிதிக்கிறா. பஸ் புர்ருன்னு காத்து வாயிட்டு வருது. டிரைவர் அந்த முத்துக்குட்டூர் தாண்டி வடிகுப்பட்டி வர வரைக்கும் முத்துக்குட்டூருக்கு 2 நிமிஷத்துல வந்துட்டோம். அப்புறம் வடுகுப்பட்டிக்கு பக்கமா வந்து அந்த வளைவுல தாண்டி அந்த தரன்ல வேகத்தடை இருக்குமா, அந்த வேகத்தடை பக்கமா வர அந்த கை சந்தல சீல ஒதுங்க என்னத்த பார்த்தானா தெரியல. அந்த டிரைவர் பிரேக்கு அடிக்கலாம், ஒண்ணு அடிக்கலாயா. போன வேகத்துல என்ன பண்ணா, வேகத்தடையில் விட்டு ஒரு தூக்கணும். பஸ் இப்படி எகிரி இப்படி உழுவும் போது அந்த பொம்பளை போட்டுட்டு இந்த ஜாக்கெட்ல எங்க ஒரு 2-3 பஞ்சர் ஆட்டு இருக்குது. அப்படி ஏறி குலுங்கும் போது அந்த ஜாக்கெட்ல இந்த ஊக்கு பிச்சுக்கிட்டு வந்து உதக்குன்னு முட்டிட்டு வந்து என் தலை மேல விழுவுதா. என்னடா கவர்மெண்ட் பஸ் நம்மள தூக்கிட்டு போகுது, நம்ம தலை மேல யாரும் ரத்தாசோடு மூட்டை போட்டதுன்னு சொல்லி நான் புடிச்சிட்டு சாராய் டீ போட்டு நான் இழுக்க, அந்த அக்கா இழுக்க, நான் இழுக்க, அந்த அக்கா இழுக்க. சண்டைன்னா சண்டை. ஏண்டா பொண்டவாய் மூட்டு போயின்னு நானே என் புரசந்தல தாங்க முடியாமதான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன், நீ ஏன்டா இப்படி சாராய் டீ போட்டு புடிச்சிட்டு இழுக்கிற அப்படின்னு சண்டை பண்ணி அவத்திய பஸ் நிறுத்தி அப்புறம் நம்ம மாதிவாதியாரு மூர்த்தி அண்ணவாதியாருக்கு போன் பண்ணி வர சொல்லி எல்லாம் பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சாயா.
போலீஸ்க்கே செலவு கை போச்சு. அப்படியா? போலீஸ்காரர் வந்து திட்டுறாரு, ஏண்டா தம்பி ஒரு கவர்மெண்ட் பஸ்ல இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா நாளைக்கு பேப்பர்காரங்க இது வந்தா நாளைக்கு கொட்டை எழுத்துல செய்தி தலைப்பு செய்தியா போடுவான், ஏன்டா இப்படி பண்ற அப்படிங்கிற என்னன்னு போடுவான். என்னென்ன போடுவாங்க? கவர்மெண்ட் பஸ்ஸில் பயணிகள் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது வாலிபர் தலை மீது முளை விழுந்து மரணம். இப்படி எல்லாம் போட்டா கவர்மெண்ட் பஸ்ஸே கெட்டு போயிடும். இனிமே பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா அப்படின்னு எல்லாம் என்ன கூட்டு போய் நம்ம வாத்தியார் கோலாயில் கூட்டு சேர்த்து கூட்டு வந்தாங்க. மாதவத்திர எல்லாம் அவங்க இல்லைன்னா இன்னைக்கு குறைச்சிருக்க மாட்டாயா? அப்படியா? ஆமா. உனது பரவாயில்ல, அதே குரம்பக்காயாட்டு தான் இருக்குது, சரி பண்ணிக்கலாம். உடம்பு தக்கன்னு தானே வருவான். அதனால யாரையும் மாலையிட்டீங்க? திருமணம் செய்து எந்த நாட்டு மண்ணா? அம்மை மாலை முடிந்ததாடி அம்மா பீமராஜ மன்னன் திருமணம் செய்தீங்க அம்மா. பீமராஜ மன்னனை திருமணம் செஞ்சீங்க. திருமணம் செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு என்ற ஏதாவது புத்திர பாக்கியம்? எனக்கு ஒரே மகள் பிறந்தார். யாரவள்?
தமிழ்னு சொல்லி ஆ, பெண் குழந்தை பெண்றது அப்படியா? உண்மைதாடி. இருந்தாலும் உங்களுடைய கணவர் ஏது காரணம் என்று தெரியவில்லை. கணவர் எடுத்தாரா? ஐயோ அழுவடி. ஏய் அம்மா உன் புருஷா ஐயோ உன் புருஷா அண்ணா ஐயோ இந்த வீடு மகாராஜா. அண்ணா வர வழியில ஐயோ தடிக்கிட்டு விழுந்து அந்த பஸ்ஸுக்கு அடியில தலை மாட்டி ஐயோ ஐயோ நசுங்கி போச்சு. உசுருக்கு போராடிட்டு இருக்கிறானே. ஐயோ அவன் பரிசு கூட்டு வர சொன்னான். தேடிய பத்த பையனா என்ன பண்ணி சொல்றேன் பரிசு பத்தி ஆள பாரு மோடி பாரு மவரே பாரு அனி என் புருஷன் என்னமோ ஆயிட்டேன்னு சொல்லி ஐயோ கடவுளியே பட்டுன்னு வச்சா பத்தி கூட்டு வர சொன்னாரு. அப்படியா ஆ. நான் கிணறு பார்க்க பார்த்தா ஆ. பெருங்கையோட எப்படி பாருது என்ன ஒரு கையில விளக்க மாதிரி ஒரு கையில மறந்தே எடுத்துட்டு போ. வந்தா